அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மின்ட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பூண்டு ஒரு 5 பல் எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பை 1 சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். புதினா 2 கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். மல்லி இலை ஒரு கை தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். குக்கரில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை 1 சேர்த்துருக்கேன். கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ ஒரு பூ சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைசஸாக வெட்டி இப்போ ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதை சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்க நான் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பால் நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் 2 கப் நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு பழத்தோட ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் எதுவும் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புதினா ரைஸ் ரெடி. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.